எங்களின் சாய்ந்து வாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். பார்ப்பவன் உன்னை பார்த்து விட்டால் பரபிரம்மமும் உன் காலடியில். மனிதனின் மனம் எப்போதும் ஒரு நிலையாக இருப்பதில்லை. எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நாம் நம் வீட்டில் அமர்ந்து கொண்டு கற்பனை திறனோடு எவரெஸ்ட் மலை மேல் ஏறி நின்று இந்த உலகத்தையே சுற்றி பார்ப்பது போல் காட்சிப்படுத்தி பார்க்கலாம் எந்த வயதிலும். மனிதர்களின் மனம் இப்படி ஒரு சக்தியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனம் ஒருவருக்கு என்ன பாடுபடுத்துகிறது என்பதை ஒரு சிறுகதையாக பார்க்கலாம். ஐயர் குடும்பம் 3 தலைமுறையாக சிவன் கோவிலில் அர்ச்சகராக வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் தலைமுறை கோவிலில் வரும் வருமானத்தை வைத்தே குடும்பத்தை நடத்துவது வழக்கமாகிவிட்டது. இப்போது இருக்கும் ஐயர் 3வது தலைமுறையை சேர்ந்தவர். ஐயர் தலைமுறை மாறாமல் கண்ணும் கருத்துமாக கோவில் வேலையை செய்து வந்தார். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருந்த வேளையில் கோவிலுக்கு வந்த ஒருவர், அவர் வசதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர், ஐயரை பார்த்து, உங்களுடைய 3 தலைமுறையும் இந்த கோவிலைத்தானே பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனால் யாரும் செல்வ செழிப்பாக வாழ்ந்ததாக தெரியவில்லையே. உங்கள் சிவன் யார் யாருக்கோ அள்ளி கொடுக்கிறார். நீங்கள் எப்போதும் சிவனோடு தானே இருக்கிறீங்க. இந்த சிவன் உங்களுக்கு நல்லது எதுவும் செய்ய மாட்டாரா என்ன? வந்தவர் இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார். ஐயர் இதை கேட்டதிலிருந்து மனக்குழப்பத்தில் இருந்தார். ஆமாம், அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? சரியாகத்தானே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நான் ஏன் இதுவரையில் யோசிக்கவே இல்லை? இந்த சிவனுக்கு தினமும் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஐயர் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் இதையே நினைத்து கொண்டு மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. அடுத்து கோவிலுக்கு வருபவர்கள் அபிஷேக தட்டில் எவ்வளவு பணம் போடுகிறார்கள் என்று அதிலே கவனமாக இருந்தார் ஐயர். இவர் எதிர்பார்த்த பணம் வராததால் கோவிலுக்கு போவதற்கே வெறுப்பாக இருந்தது. நாளடைவில் கோவிலை அடைத்துவிட்டு வீட்டிலே இருந்தார் ஐயர். பக்கத்தில் இருந்தவர்கள் ஏன் கோவில் அடைத்திருக்கிறது என்று கேட்டார்கள். உடல்நிலை சரியில்லை என்றார் ஐயர். இவர் வீட்டில் இருந்த நாளில் இருந்தே குடும்பத்தில் வறுமையின் சூழல் ஏற்பட்டது. ஐயரின் மனைவி, ஏன் இப்படி இருக்கீங்க? எப்போதும் இப்படி இருந்ததில்லையே, என்ன காரணம் என்றால் ஐயர் மனைவிக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. வீட்டின் நிலை வறுமையின் வாடியதால் மீண்டும் மனமில்லாமல் கோவிலை போய் திறந்தார் ஐயர். மன சங்கடத்தில் இருந்த ஐயர் கருவறை வாசற்படியில் அமர்ந்திருந்தார். அப்போது கருவறைக்குள்ளே இருந்து அசிரீரி குரல் கேட்டது. பார்ப்பவன் உன்னை பார்த்து விட்டால் பரபிரம்மமும் உன் காலடியில். இந்த அசிரீரியின் குரலை கேட்டதும் சற்று யோசித்தார் ஐயர். அந்த வார்த்தையின் அர்த்தம் தெரிந்ததும் வேகமாக ஓடி சென்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தார் ஐயர். இறைவா, என்னை மன்னித்து விடு. உன்னுடைய அருமை பெருமை தெரியாமல் இப்படி நடந்து கொண்டேன். இறைவா, எனக்கு புத்தி புகட்டி விட்டீர்கள். இனி ஒருபோதும் உன்னை மறவேன். பணம் என்ன பணம், உன்னை காட்டிலும் எனக்கு இனி எதுவும் தேவையில்லை இறைவா. ஐயர் முதலில் இருந்ததை விட இப்போது இறைவனே கதி என்று இருந்தார். ஐயரின் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்தது. அவனின்றி ஓரணுவும் அசையாது. அன்பே சிவம். நன்றி.